ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெல் நிறுவனம் தாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவுமே நம்ம ஊரில் வேலை பார்க்குறது தாங்க. ட்ரிச்சிக்கான ஒரு லொக்கேஷனுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தான் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபிட்டர் வேலைக்கு, வெல்டர் வேலைக்கு, டர்னர் வேலைக்கு, மெக்கானிஸ்ட் வேலைக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12 மாதம் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபிட்டர் வேலைக்கு லைக் 12 மாதம் ஃபிட்டருக்கு 12 மாதம் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ மாதம் உங்களுக்கு வந்து 11,050 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டென்டேட்டிவாக எத்தனை வேலை போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 120 வேகன்சிஸ் இருக்குங்க. 120 வேகன்சிஸ் தான் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெல்டர் வேலை. அதுவுமே வந்து 12 மாதம் டியூரேஷன் தாங்க. இதுக்குமே சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,700 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 73 வேகன்சிஸ் ஃபில் ஆகிறதுக்கு தான் வெயிட்டிங், ஓகேங்களா? அடுத்தது டர்னர் வேலைக்குமே நீங்கள் ஒரு 12 மாதம் வேலை பார்க்க போகிறீங்க. அதுக்குமே உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11,050 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிக்கு மட்டும் தாங்க இதுக்கு ஓப்பனிங் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 12 மாதம் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளம் மாதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11,050 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23 வேகன்சிஸை அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க எத்தனை போஸ்டிங்ஸுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 217 போஸ்டிங்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ மினிமம் வயது வரம்பு 18 வயதில் இருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது போக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 33 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா லைக் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? டிசபிலிட்டி அந்த கேட்டகரிகளில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா 37 வயது வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மினிமமாக இதுக்கு நீங்கள் என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹை ஸ்கூல் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்கூல் ப்ளஸ் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? ஹை ஸ்கூல், ஐடிஐ இது 2மே தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஷெல் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டண்டில் படித்தது, டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் படித்தது இது எல்லாமே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா https.trichy.bell.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? நம்ம ஊர் திருச்சியில் வேலை பார்க்குறதுக்காக தானங்க இது. ஸோ அதற்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போங்க, ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்களோட சிக்னேச்சர் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, உங்களோட மார்க் ஷீட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க, பேங்க் பாஸ்புக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாக்கின் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10/6/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதை டீட்டெயில்டாக நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.